ராஜஸ்தான் தௌசா மாவட்டத்தில் உள்ள டெல்லி மும்பை விரைவு சாலையில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் பலியாக இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஹரித்வாரிலிருந்து இந்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து லாரி மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இதில் 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே பேருந்தின் பின்பகுதி தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதைக்க வைத்திருக்கிறது. பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் தீயில் சிக்கி கொண்டிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் தீயில் சிக்கியிருக்கிறார்கள். பேருந்தில் தீ விபத்தில் 7 பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் தௌசா மாவட்டத்தில் உள்ள டெல்லி மும்பை விரைவு சாலையில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் பலியாக இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹரித்வாரிலிருந்து இந்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து லாரி மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த சிறிது நேரத்திலேயே பேருந்தின் பின்பகுதி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. பேருந்தில் இருந்த பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் பலர் தீயில் சிக்கியிருக்கிறார்கள். இதில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.